மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம மல்லியும் வெண்பாவும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ விஜயை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடித்ததாவோ என்ன பண்ணதாவோ சித்திரவதை பண்ணதாவோ எதுவும் வந்து ஜட்ஜுக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா வந்து என்னவோ காரணம் வன்மை இருக்குது நம்ம மல்லி மேலே, அதனால தான் இவ்வளோ உக்கிரமாக இருக்காங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலைப்பழியை தூக்கி போட்டு அவங்கள ஜெயிலில் போடுறது தான் முக்கியமான நோக்கமாக வச்சுருக்காங்க தீபிகா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வாயிலேருந்து ஏதாச்சும் உண்மையை வர வச்சிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்னமே வேலைக்கு ஆகலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வெண்பா பேச வரும்போது தடுத்து நிறுத்திடுறாங்க. இங்கெல்லாம் பேசக்கூடாது, கிரிமினல் அது இதுன்னு சொல்லி வெண்பாவோட மனசை மாற்ற ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தீபிகா அதுக்கப்புறமா விஜய் வந்து கோர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொலை பண்ணீங்களா? அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து இன்னொரு அவகாசம் கேட்குறாரு. எனக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட கேட்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஜட்ஜும் அவருக்காக ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க. இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. மல்லி தான் இதுக்காக போராடி தீபிகாவுக்கு உண்மையை புரிய வைக்கணும். கண்டிப்பாக இவங்க எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து தீபிகாவுக்கு புரிய வச்சாவே போதும். அவங்க இன்ஸ்பெக்டராக இருந்து ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.